السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن. إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمهتدين. இந்த வசனத்தின் பொருள், உமது ரப்பின் வழியில் ஞானத்துடனும் நல்ல போதனையுடனும் அழைப்பீராக. மிகச் சிறந்த சான்றுகளுடன் அவர்களுடன் விவாதம் செய்வீராக. வழி தவறியவர் யார் என்பதையும் உமது இறைவனே அறிவான். நேர்வழி பெறுபவர் யார் என்பதனையும் அவனே நன்கறிந்தவன். உலகில் பல நாடுகளின் ஜமாத்துகள் மஜ்லிஸே ஷூராக்களில் தமது பரிந்துரையாக மிகவும் நன்றாக விவாதித்து தமது செயல் திட்டமாக ஒவ்வொரு செயற்குழுவும் எவ்வாறு நாம் தப்லீக் பணியை, இஸ்லாத்தின் உண்மையான போதனையை உலகில் எல்லா மட்டத்திலும் இட்டுச் செல்லும் பணியை விரிவுபடுத்துவது என்று எடுத்து வைத்துள்ளன. அல்லது இதனை விட நல்ல அடிப்படையில் எப்படி நிலைநாட்டுவது என்று எடுத்து வைத்துள்ளன. பிரிட்டனின் அஹ்மதியா ஜமாத்தும் இவ்வருடம் மஜ்லிஸ் ஷூராவின் அஜெண்டாவில் நிகழ்ச்சி நிரலில் இந்த பரிந்துரையை வைத்திருந்தது. அதனை மஜ்லிஸ் ஷூரா மிக நன்றாக விவாதித்தது. தமது செயல் திட்டத்தை வடிவமைத்து எனது ஒப்புதலுக்காக அனுப்பியது. ஆனால் நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், தப்லீகின் பணிக்கான திட்டமிடுதலோ அல்லது வேறு ஏதாவது பணிக்கான திட்டமிடுதலோ மஜ்லிஸ் ஷூரா எதனை திட்டமிடுகின்றதோ, பல்வேறு கருத்துக்களை உடைய உறுப்பினர்களின் முன் அந்த பரிந்துரைகள் வருகின்றதோ, அது அதன் பிறகு ஒரு கருத்தில் வந்து நிலை நிற்கிறது. அல்லது உறுப்பினர்களின் பெரும்பான்மையினரின் கருத்து நிலை நிற்கிறது. பிறகு அதனை செயல் வடிவம் தருவதற்காக ஒரு செயல் திட்டம் வடிவமைக்கப்பட்டு காலத்தின் ஹலீஃபாவிடம் இறுதி ஒப்புதலுக்காக அனுப்பப்படுகிறது. ஒப்புதல் கிடைத்துவிட்டால் அதனை தமது எல்லா திறமைகள் மற்றும் ஆற்றல்களுடன் செயல் வடிவம் தருவது மஜ்லிஸ் ஷூராவின் உறுப்பினர்களுக்கும் அவசியமாகும். ஜமாத்தின் ஒவ்வொரு மட்டத்தின் பொறுப்பாளர்களுக்கும் கூட அது பொறுப்பாகும். ஆகவே அந்த தீர்மானம்
தப்லீகின் பணியை மேம்படுத்துவதற்கு அல்லது அதனை விரிவுபடுத்துவதற்கு பிரிட்டனின் மஜ்லிஸ் ஷூராவில் விவாதிக்கப்பட்டது அல்லது உலகில் எந்த ஒரு நாட்டிலாவது ஆலோசனை முடிந்து அதனை காலத்தின் ஹலீஃபாவின் ஒப்புதலுக்கு பிறகு செயல் வடிவம் தருவதற்காக ஜமாத்துகளுக்கு அனுப்பப்பட்டால் அதனை செயல்படுத்தவும் செயல்படுத்த வைக்கவும் ஒவ்வொரு மஜ்லிஸின் ஷூராவின் உறுப்பினர் அல்லது ஒவ்வொரு மட்டத்தின் பொறுப்பாளரும் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். இந்த தீர்மானம் தப்லீக் சம்பந்தப்பட்டது. எனவே தப்லீக் செயலர்தான் வேலை செய்வதற்கு அதற்கு பொறுப்பாளி என்று நினைக்காதீர்கள். அல்லது வேறு துறை சம்பந்தமான ஒரு தீர்மானம் என்றால் சம்பந்தப்பட்ட துறை செயலரே அதற்கு பொறுப்பாளி என்று நினைக்க வேண்டாம். நிச்சயமாக அதற்கு செயல் வடிவம் தருவதற்கு சம்பந்தப்பட்ட துறை செயலர் பொறுப்பாளர் தான். ஆனால் குறிப்பாக தப்லீக் மற்றும் தர்பியத்து துறை எத்தகையது எனில் அதில் ஜமாத்தின் ஒவ்வொரு மட்டத்தின் பொறுப்பாளரும் கலந்து கொள்வதும் தமது முன்மாதிரியை காட்டுவதும் அவசியமாகும். இப்போது நான் தப்லீக் சம்பந்தமாக பேச விரும்புவதால் இதன் அடிப்படையில் ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் கவனமூட்ட விரும்புகின்றேன். அவர்கள் தமது தப்லீக் செயலர்கள் மூலம் இந்த தீர்மானத்தின்படி செயல்படுத்த வைப்பதற்காக முழுமையான ஒத்துழைப்பு நல்குங்கள். நீங்களே அதில் பங்கெடுத்துக் கொண்டு ஜமாத் மக்களுக்கு உங்கள் முன்மாதிரியை நிலைநாட்டுங்கள். எந்த ஒரு பொறுப்பாளரும் ஏதாவது ஒரு கோணத்தில் தப்லீகில் பங்கு பெற்ற முடியும். பொறுப்பாளர் பங்கெடுக்கிறார் என்றால் அதனால் ஜமாத் மக்களிடம் முன்மாதிரி நிலைநாட்டப்படும். நிறைய அகமதிகள் சிறப்பாக கவனம் மூட்டாமலேயே தாமே இந்த முன்மாதிரி கண்டு இந்த செயல் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இஸ்லாத்தின் உண்மையான தூது செய்தியை சென்று சேர்க்கும் முயற்சியில் இணைந்து விடுவர். சில செயலர்களுக்கு அவர்களது துறையில் அவ்வளவு வேலை இருக்காது. அவர்கள் இதற்காக அதிக நேரம் தர முடியும். நியத்தும் விருப்பமும் மட்டுமே தேவை. எவ்வாறிருப்பினும் தேசிய தப்லீக் செயலரின் பணியாவது எந்த செயல் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதோ அதனை ஒவ்வொரு உள்ளூர் தப்லீக் செயலர் வரை கொண்டு சேர்க்க வேண்டும். பிறகு ஜமாத்தின் ஒவ்வொரு தனி மனிதர் வரை நிர்வாக சம்பந்தப்பட்டவை அல்லாமல் தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சென்று சேர்ந்துள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும் வேண்டும். ஆனால் நான் ஓதிய வசனத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு வழிகாட்டியுள்ளதை புரிந்து கொள்ளுங்கள். அதன்படி ஒவ்வொரு தப்லீக் செக்ரட்டரியும் அமல் செய்ய வேண்டும். ஒவ்வொரு பொறுப்பாளரும் அமல் செய்ய வேண்டும். சிறப்பு அழைப்பாளர்கள் அமல் செய்ய வேண்டும். சிறப்பு அழைப்பாளர்களை நான் குறிப்பாக கூற காரணம் அவர்கள் தம்மை தாமே இதற்காக எடுத்து வைத்துள்ளார்கள். மற்ற ஜமாத் மக்களை விட அதிகமாக நாங்கள் தப்லீகிற்கு அதிக நேரம் தருவோம் என்று கூறியுள்ளார்கள். அவர்கள் தமது நேரத்தையும் தந்து அவர்களுக்கு அறிவும் இருந்து அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் கூறியுள்ள விஷயத்தில் கவனமில்லை என்றால் பர்க்கத்தும் இருக்காது, மிக சிறந்த விளைவும் உருவாக இயலாது அல்லது வெளிப்படாது. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் கூறியுள்ள கருத்து முதலில் ஹிக்மத் ஆகும், அடுத்து அழகிய போதனை. பிறகு கூறினான், மிகச்சிறந்த சான்றுகளை எடுத்து வையுங்கள். தற்கால பெயர்தாங்கி உலமாக்கள், தீவிரவாத குழுக்கள், அமைப்புகள் தமது பைத்தியக்காரத்தனமான ஞானமில்லாத அறிவும் சான்றும் இல்லாத கருத்துக்களால் இஸ்லாத்திற்கு எந்த அளவுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி விட்டார்கள் என்றால், முஸ்லிம் அல்லாத உலகம் இஸ்லாம் ஞானமற்ற, சான்றுகளற்ற மார்க்கம், அறிவற்ற, முட்டாள்தனமான மார்க்கம்,
நவுதுபில்லா என்று கருதுகிறது. வெறும் தீவிரவாதம் மட்டுமே அதன் போதனை என்று கருதுகிறது. அல்லாஹ் தஆலாவின் இந்த வழிகாட்டலின்படி நாம் தப்லீக் செய்வதும் தொடர்பு கொள்வதும் ஒவ்வொரு அஹ்மதியின் பொறுப்பாகும். ஆகவே இந்த முக்கியத்துவத்தை எல்லோருக்கும் முதலில் பொறுப்பாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த ஓரிரு ஆண்டுகளில் இந்த தீவிரவாதிகள் மற்றும் சில ஆலிம்களின் அமல்கள் இஸ்லாத்திற்கு எத்தகைய அவப்பெயரை ஏற்படுத்திவிட்டது, ஊடகங்கள் அதனை எந்த அளவுக்கு மிகைப்படுத்தின என்றால், இங்கு கடந்த நாட்களில் ஒரு சர்வே நடந்தது. அதில் இஸ்லாம் ஒரு கடுமை காட்டும் மார்க்கம் மற்றும் அநீதி இழைக்கக்கூடியது என்றும் முஸ்லிம்கள் விரும்பத்தகாதவர்கள் என்ற கோணத்தில் கேள்வி எழுப்பப்பட்ட போது பெரும்பாலார் இவ்வாறுதான் பதிலளித்தனர்: இஸ்லாம் ஒரு கடுமையை விரும்பும் மார்க்கம் என்றும் முஸ்லிம்கள் விரும்பத்தகாதவர்கள், எமது நாட்டில் முஸ்லிம்கள் வசிப்பதை நாங்கள் விரும்பவில்லை, இவர்கள் நாட்டிற்கு நஷ்டம் விளைவிப்பவர்கள் என்றே பதிலளித்துள்ளனர். ஆனால் இதற்கு சில வருடம் முன்பு இந்த சர்வே நடத்தப்படும் போது பெரும்பாலாரின் கருத்து இதற்கு முற்றிலும் மாற்றமானதாக இருந்தது. அப்போது பெரும்பாலானவர்கள் முஸ்லிம்களை நல்லவர்கள் என்றே கருதினர். அத்தகைய சூழ்நிலையில் எந்த அளவுக்கு நாம் உழைத்து அல்லாஹ் தஆலா கூறியுள்ள வழிமுறைப்படி தப்லீக் செய்ய வேண்டும் என்பதை நாம் மதிப்பிட வேண்டும். அல்லாஹ் தஆலா எல்லாவற்றுக்கும் முதலில் கூறிய கருத்து ஹிக்மத்துடன், ஞானத்துடன் தப்லீக் செய்ய வேண்டும் என்பதாகும். ஹிக்மத் என்பதற்கு பல பரந்த பொருள்கள் உள்ளன. வெற்றிகரமான தப்லீக் செய்வதற்கு நமக்கு அந்த பொருள்கள் தெரிந்திருக்க வேண்டும். அதன் மூலமே தப்லீகின் போது நாம் அப்பொருள்களை கவனத்தில் கொள்ள முடியும். ஹிக்மத் என்பதன் ஒரு பொருள் அறிவு என்பதாகும். தப்லீக் செய்வதற்கு அறிவு இருக்க வேண்டும். ஒரு சிலர் நமக்கு சாக்கு போக்குகள் கிடைத்துவிட்டது, எங்களிடம்தான் தப்லீக் செய்வதற்குரிய அறிவு இல்லையே என்று கூறுகின்றார்கள். இக்காலத்தில் இந்த சாக்கும் ஒரு சாக்கு போக்கு அல்ல. அறிவு ரீதியாகவும் நம்மீது ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அருள் செய்து விட்டார்கள். ஜமாத்தின் படைப்புகளில் அதற்கான அறிவுகள் ஆயத்தம் செய்யப்பட்டுள்ளன. சாதாரண முயற்சியினால் கூட நமக்கு கணிசமான அளவுக்கு அவை அறிவு முத்துகளை வழங்கி விடுகின்றன. பிறகு கேள்வி பதில் வடிவில் ஆடியோ வீடியோக்கள் கிடைக்கின்றன. பிறகு இணையதளங்கள் உள்ளன. பெரும்பாலானவர்களுக்கு நாம் தூது செய்தியை அவர்களிடம் கொண்டு சேர்க்கிற போது எம்மிடம் இப்போது நீண்ட விவாதம் செய்வதற்கு நேரமில்லை என்று கூறிவிடுகின்றனர். அவர்களுக்கு நாம் பிரசுரங்கள் தரலாம், வெப்சைட்டை தந்தால் ஆர்வமுள்ளவர்கள் பெரும்பாலார் அதில் ஆர்வமாகவே இருக்கின்றனர். அவர்களுக்கு உடனே நேரம் தர முடியாவிட்டால் பிறகு அவர்கள் அது குறித்து தெரிந்து கொள்கின்றனர். பலர் என்னிடம் அவர்களாகவே வந்து கூறவும் செய்தனர். இவ்வாறு நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்கின்றனர். ஒன்று, முதலில் நமது அறிவை வளர்த்துக் கொள்வது அவசியமாகும். அதன் மூலம் எவருடன் அறிவுபூர்வமாக பேச வேண்டியுள்ளதோ அதே அளவுக்கு தரத்துடன் பேச முடியும். இரண்டாவது, நமது வெப்சைட்டில் எங்கு அறிவு ரீதியான பதில் கிடைக்கும் என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். பல்வேறு மார்க்கத்துடன் தொடர்பு வைத்திருப்பவர்களுடன், இறை இருப்பை மறுப்பவர்களுடனும் அவர்களின் எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் ஏற்ப, அவர்களுக்கு ஏற்ற சான்றுகளுக்கு ஏற்ப நாம் சான்றுகளை தர வேண்டியது இருக்கிறது. பிறகு ஹிக்மத் என்பது உறுதியான கருத்து என்பதாகும். அந்த சான்றை நிரூபிப்பதற்காக நமக்கு வேறு ஒரு சான்று தேவைப்படாதது.
வேறு ஒன்றின் மூலம் மேலும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லாதது. ஆகவே நீண்ட விவாதம் செய்வதற்கு பதில் ஆய்வு செய்து அவர்களின் ஆட்சேபனையை பார்த்து பிறகு அவர்களுக்கு வலுவான சான்று மூலமாக அதனை மறுக்க முயற்சி செய்ய வேண்டும். பிறகு இதுவும் தப்லீக் துறையின் பணியாகும். அவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்களின் ஆட்சேபனையை மறுக்கும் ஆதாரங்களை ஒவ்வொன்றாக திரட்டி பிறகு ஜமாத்திற்கு அதனை கிடைக்க செய்ய வேண்டும். அதன் மூலம் நிறைய பேருக்கு அறிவுபூர்வமான வலுவான ஆதாரங்கள் அவதம் ஆட்சேபனைகளுக்கு மறுப்பாக கிடைக்க முடியும். பிறகு ஹிக்மத் என்பதன் ஒரு பொருள் நீதி என்பதாகும். ஒரு விவாதம் நடக்கும் போது மறுதரப்பின் மீது ஆட்சேபனை செய்யும் போது அதுவே திருப்பி நமக்கு எதிராகவும் நிற்கலாம். அல்லாஹ்வின் அருளால் ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாமுடைய படைப்புகளின் காரணத்தாலும் ஹலீஃபாக்களின் படைப்புகளின் காரணத்தாலும் பொதுவாக அவ்வாறு நடப்பதில்லை. ஆனால் பிற முஸ்லிம்கள் அல்லது பிற மார்க்கத்தவர் இவ்வாறு நடப்பதை காண முடிகிறது. முஸ்லிம்கள் நமக்கு எதிராக உள்ளனர். ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் மீது எத்தகைய ஆட்சேபனைகளை எடுத்து வைக்கின்றார்களோ அது பிற நபிமார்களின் மீதும் பட முடியும். பெரும் பெரும் மக்கள் தத்தமது வட்டத்தில் தம்மையே பெரும் ஆலிம் என்று கருதிக் கொள்கிறார்கள். அவர்கள் ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் மீது எத்தகைய ஆட்சேபனையை செய்கிறார்கள் என்றால் அது மற்ற நபிமார்களின் மீதும் படுகிறது. இவ்விஷயத்திலும் தப்லீக் துறை ஆட்சேபனைகளையும் அதன் பதிலையும் ஒன்று திரட்ட வேண்டும். அதனை ஜமாத்திற்கு கிடைக்க செய்யவும் வேண்டும். இது ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து நடக்கிறது. ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் மீது அவர்கள் செய்கின்ற ஆட்சேபனைகள் மற்றவர்கள் மீதும் படுகின்றது. அவர்களது மார்க்கத்திற்கு எதிராகவும் அவர்கள் பக்கமே திரும்பவும் செய்கிறது. ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அப்போதிருந்தே அவர்களின் ஆட்சேபனைகளை அவர்களின் பக்கமே திருப்பிவிடவும் செய்தார்கள். அவர்களின் நூல்களில் இருந்து அவர்களின் ஆகமங்களில் இருந்து முஸ்லிம் அல்லாதவர்களிடமும் அதே போன்று முஸ்லிம்களிடமும் கூறினார்கள், நீங்கள் எதனை ஆட்சேபனை செய்கிறீர்களோ அது உள்ளபடியே ஆட்சேபனையே அல்ல. இஸ்லாத்தின் மீது மறுப்போர்களின் தரப்பிலிருந்து ஆட்சேபனை செய்யப்பட்டது, அதுவே நீங்கள் செய்வதுமாகும். தப்லீக் துறை நான் கூறியது போன்று அதுபோன்ற ஆட்சேபனைகளை அதற்குரிய பதில்களுடன் பிரசுர வடிவில் அச்சிட்டு அதனை மக்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டும். அதிகமதிகம் மக்களை இப்பணியில் ஈடுபடுத்த வேண்டும். இந்த உழைப்பை இந்த துறை செய்ய வேண்டும், செலவும் செய்ய வேண்டும். அதுபோன்று ஹிக்மத் என்பதன் பொருள் சகிப்புத்தன்மை மற்றும் மென்மை என்பதாகும். தப்லீகில் மென்மை மற்றும் அறிவை பயன்படுத்துவது மிக மிக தேவையான ஒன்றாகும். கோபம் மற்றும் வேகத்துடன் பேசுவதால் எதிர்மறை தாக்கமே ஏற்படுகிறது. ஆதாரம் எதுவும் இல்லை, எனவேதான் கோபத்துடன் பதில் தரப்படுகிறது என்று கருதுகின்றனர். எவர் கோபத்தை காட்டுகிறாரோ அவருடன் கூட மென்மையுடன் தான் பேச வேண்டும். இஸ்லாமிய போதனையின் மீது ஆட்சேபனை செய்பவருக்கு இந்த பேர்தாங்கி ஆலிம்களின் தீவிரவாதம் மட்டும்தான் வாய்ப்பு தருகிறது. அதுவன்றி அவர்களிடம் அமைதியாக பேசினால் நிறைய ஆட்சேபனைகள் அப்படியே முடிந்து போய்விடுகிறது. பிறகு ஹிக்மத் என்பதற்கு ஒரு பொருள் நுபுவத் என்பதாகும். இதன் அடிப்படையில் விவாதம் செய்வது, ஆதாரம் தருவது என்பதன் பொருள் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இறங்கிய திருக்குர்ஆன் மற்றும் அதன் போதனைக்கு ஏற்ப நமது ஆதாரங்கள் இருக்க வேண்டும் என்பதாகும். இஸ்லாத்தின் மீது ஆட்சேபனை செய்பவர்கள்
மற்றும் ஆட்சேபனை செய்பவர்களினால் தாக்கத்திற்கு ஆளானவர்கள் இடம் திருக்குரானின் வசனங்களின் வழியில் பேசும்போது அவர்களிடம் நல்ல தாக்கம் ஏற்படுவதை நான் பார்த்துள்ளேன். பிறகு இன்னொரு பொருள் அறியாமையை தடுத்தல் என்பதாகும். ஆகவே நாம் பேசும் முறை அடுத்தவருக்கு எளிதாக புரிய வேண்டும், அவர்களின் அறியாமை அகல வேண்டும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களின் புரிந்து கொள்ளும் திறனுக்கு ஏற்பவே பேசுங்கள் என்று வழிகாட்டியுள்ளார்கள். பிறகு அதற்கு இதுவும் ஒரு பொருளாகும், உண்மைக்கு ஏற்பவும் இணக்கமாகவும் பேச வேண்டும். எப்போதும் உண்மையான சம்பவங்களுக்கு ஏற்ப பேச வேண்டும். மற்றவரிடம் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக உண்மையான சம்பவத்திலிருந்து விலகி பேசக்கூடாது. உண்மைக்கு மாற்றமான பேச்சுகள் தவறான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஏனென்றால் ஏதாவது ஒரு வேளையில் அசல் விஷயம் வெளிப்படுகிறது. எனவே எப்போதும் உண்மைக்கு ஏற்ப பேச வேண்டும். பிறகு இடம் சூழ்நிலைக்கு ஏற்ப பேசுவதற்கும் ஹிக்மத் என்று பெயர். ஒரு சான்றை எடுத்து வைப்பதன் மூலம் கோபமும் எரிச்சலும் அடைவதற்கான ஆபத்து இருக்கும் என்றால், அதனால் சண்டை சச்சரவு ஏற்பட்டு இடைவெளி அதிகமாகும் ஆபத்து இருக்கும் என்றால், பிறகு அத்தகைய ஆதாரத்தில் இருந்து தவிர்ந்து விட வேண்டும். பிறகு எத்தகைய ஆதாரம் தர வேண்டும் என்றால் அது இடத்திற்கு பொருத்தமாகவும் இருக்க வேண்டும், மற்றோரின் இயல்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கவும் வேண்டும். இடைவெளியை அதிகமாக்குவதற்கு பதில் அருகில் கொண்டு வருவதாக இருக்க வேண்டும். சிலர் ஒரு விஷயத்தை கூறுகின்றனர், மற்றவர் அதனை கேட்டு நல்ல தாக்கத்தை பெறுகிறார். ஆனால் பேசிவிட்டு அமைதியாகுவதற்கு பதிலாக பிறகு சந்தர்ப்பம் கிடைத்தால் பேசலாம் என்று யோசித்து அமைதியாக இருப்பதற்கு பதிலாக அதே சபையிலேயே அம்மனிதரை துரத்த தொடங்குகின்றனர். மீண்டும் மீண்டும் தமது பேச்சை எடுத்து வைக்கின்றனர். இன்று என் கருத்தை ஏற்றுக்கொண்டே நீர் எழ வேண்டும் என்று அவரை ஒப்புக்கொள்ள வைக்க முயற்சி செய்கின்றனர். இதனால் மறுதரப்பு எரிச்சல் அடைகின்றனர். அருகில் வந்தவரும் பிறகு விலகிவிடுகிறார். முதலில் கூறிய கருத்தினால் ஏற்பட்ட தாக்கமும் வீணாகி போய்விடுகிறது. எனவே இடம், சூழ்நிலை, ஒருவரின் இயல்பறிதல் ஆகியவையும் கூட தப்லீக் செய்வதற்கு மிகவும் அவசியமாகும். தப்லீகில் நிரந்தரமான ஒரு இயல்பு அவசியமான அதே விடத்து தனிப்பட்ட தொடர்பு கொள்வதும் அவசியமாகும் என்பதை இது எதிர்பார்க்கிறது. தனிப்பட்ட தொடர்பு கொள்வதன் மூலமே ஒருவரது இயல்பை தெரிந்து கொள்ள முடியும். எனவே நமது தப்லீக் பணிகளில் ஒரு தொடர்ச்சியை மேற்கொள்ள வேண்டும். வருடத்தில் ஓரிரு முறை 10 நாள் தப்லீக் தினம் அனுசரித்தோம். பாதைகளில் நின்று பிரசுரங்களை விநியோகித்து விட்டோம். இதனால் நமது தப்லீகின் கடமை நிறைவேறிவிட்டது என்று நினைத்து விட்டோம் என்பதல்ல. தற்போது இங்கு அசைலம் வாங்குபவர்கள் பல்வேறு வயதுள்ளவர்கள் வந்துள்ளார்கள். தேக ஆரோக்கியமும் உள்ளவர்கள் இளைய வயதினர் வந்துள்ளனர். சிலர் சிறிது பெரிய வயதினர் வந்துள்ளனர். அவர்களின் கேஸில் தீர்ப்பு வரும் வரை அவர்களில் பெரும்பாலார் ஓய்வாகவே உள்ளனர். அத்தகைய எல்லா மக்களுமே அவர்களின் ஆரோக்கியத்தின் அடிப்படையில் தப்லீகிற்காக தம்மை அர்ப்பணிக்க வேண்டும். படைப்புகளை விநியோகிப்பதற்காக குறைந்த அல்லது கூடுதலாக நேரத்தை தர வேண்டும். மொழி தெரியாவிட்டால் பிரசுரங்களை எடுத்துச் செல்லுங்கள், கேசட் எடுத்துச் செல்லுங்கள். பாதையில் பிரசுரங்களை விநியோகிக்க வேண்டும். பிறகு பிரசுரங்களை வழங்குவதற்கு நிரந்தரமான ஒரு புரோகிராமை உருவாக்க வேண்டும்.
இந்த அசைலம் வாங்குபவர்கள் இதற்காக பயன்பட முடியும். இதனால் நற்கூலியும் நன்மையும் கிடைக்கிறது, தப்லீகின் கடமையும் நிறைவேறும். அதன் பர்க்கத்தால் அவர்களின் கேசும் விரைவில் பாஸ் ஆகிவிடலாம். எவ்வாறு இருப்பினும் நிரந்தரமான தப்லீகிற்காக செல்ல வேண்டும். அவர்களிடம் பிரசுரங்கள் கிடைக்க செய்ய வேண்டும், அதனை செயல்படுத்த வேண்டும். இவை அனைத்தும் ஹிக்மத்தின் பொருளாக கூறப்பட்டுள்ளது. இதில் பொறுப்பாளர்களும் பங்கெடுக்க வேண்டும், ஏற்கனவே வசிப்பவர்களும் பங்கெடுக்க வேண்டும். அசைலம் தேடுபவர்களுக்காக நான் கூறியுள்ளேன், எனவே அவர்கள்தான் செய்ய வேண்டும் என்பதல்ல. அடுத்து சிறப்பு அழைப்பாளர்கள். இவர்கள் பெயரளவில் மட்டும் சிறப்பு அழைப்பாளராக இல்லாமல் நிறைய நேரம் தந்து தப்லீக் களத்திற்கு வர வேண்டும். உலகின் நிலைமையை இன்று நாம் உலகிற்கு கூறுவதற்கு நிலைமை இவ்வாறு உள்ளது. இவை அனைத்தும் நீங்கள் உலக ஆதாயத்தில் மூழ்கியதன் காரணத்தினால் ஏற்பட்டுள்ளது என்றும் அல்லாஹ்வின் கோபத்தினால் ஏற்படுகிறது என்றும், இதற்கு ஒரே வழிதான் அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், உண்மையான மார்க்கத்தை தேடுங்கள் என்று திறந்து கூறுவதற்கு வர வேண்டும். மௌஇலத்துல் ஹசனா என்ற தப்லீக் செய்யுமாறு கட்டளையில் ஞானத்துடன் தப்லீக் செய்வதும் வந்துவிட்டது. அதாவது மென்மையும் உள்ளத்தில் தாக்கம் ஏற்படும் வரையிலும் தப்லீக் செய்ய வேண்டும். ஆகவே அல்லாஹ் தஆலா ஞானம் மற்றும் நல்ல போதனை, வலுவான ஆதாரங்கள் மூலமாக தப்லீக் செய்யுமாறு கட்டளையிட்டுள்ளான். அதற்கேற்ப நடப்பது நமது பணியாகும். நிரந்தர தன்மையுடன் இதனை செய்து கொண்டே செல்வது நமது பணியாகும். இதன் விளைவை நான் உருவாக்குவேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எவர் வழி தவறி கிடப்பவர், எவர் நேர்வழி பெறுபவர் என்பது அல்லாஹ்வின் அறிவில் உள்ளதாகும். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் பலவந்தமாக எவருக்கும் நேர்வழி தந்துவிட முடியாது. ஆம், உங்கள் பணி தப்லீக் செய்வதாகும், தூதி செய்தியை கொண்டு சேர்ப்பதாகும். உண்மையின் தூதி செய்தியை உலகின் ஒவ்வொருவர் வரை கொண்டு சேர்ப்பதாகும். இஸ்லாத்தின் பெருமை மற்றும் அழகிய போதனையை மற்றவரிடம் வெளிப்படுத்துவது உங்கள் பணியாகும். இதனை செய்து வாருங்கள். மனிதன் மறைவானவற்றை அறிந்தவன் அல்ல. நான் எவரிடம் பேசுகின்றேனோ அவரிடம் தாக்கம் ஏற்பட வேண்டும், என் நேரம் வீணாகக்கூடாது என்று கூறக்கூடாது. எவரிடம் தாக்கம் ஏற்படும் என்று மனிதனுக்கு தெரியாது. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், எவர் மீது தாக்கம் ஏற்படும், எவர் மீது ஏற்படாது என்ற அந்த அறிவு உமக்கு தரப்படவே இல்லை. எனவே அல்லாஹ் தஆலாவுடைய அந்த வழிகாட்டலுக்கு ஏற்ப நாம் விளைவுக்கு பொறுப்பானவர்கள் அல்ல. ஏன் இவர்களின் விஷயத்தில் நல்ல விளைவு ஏற்படவில்லை? ஏன் நமது தப்லீகினால் 100% தாக்கம் ஏற்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் உருவாகவில்லை என்பதற்கு நாம் பொறுப்பாளி இல்லை. நம்மிடம் கேட்கப்படுவது இவ்வளவு மட்டுமே. நாம் தூது செய்தியை கொண்டு சேர்த்தோமா? ஏன் நாம் தப்லீகின் கடமையை நிறைவேற்றவில்லை? ஏன் அல்லாஹ்வின் வழிகாட்டலின்படி அமல் செய்யவில்லை என்பது மட்டுமே. எவர் நேர்வழி பெறப்போகிறார், எவர் நேர்வழியை பெறப்போவதில்லை என்பது அல்லாஹ் தஆலாவின் அறிவில் மட்டுமே உள்ளது. நாம் நமது கடமையை நிறைவேற்றுகிறோம் எனில் உலகம் அல்லாஹ்விடம் மரணத்திற்கு பிறகு எங்களுக்கு இஸ்லாமிய தூதி செய்தி கிடைக்கவே இல்லை என்று குறைந்தபட்சம் கூற முடியாமற் போகும். எங்களுக்கு இஸ்லாத்தின் போதனையே கிடைக்கவில்லையே, எங்கள் மீது என்ன தவறு என்று கேட்க முடியாது. சிலர் தூது செய்தியை கேட்கின்றனர், புரிகின்றனர். பிறகு துரதிருஷ்டவசமாக ஒரு தடை வந்து விடுகிறது, ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகின்றனர். 2 நாட்களுக்கு முன்புதான்
ஐரோப்பாவின் ஒரு நாட்டின் முபல்லிக் எனக்கு எழுதியிருந்தார். ஜெர்மனியில் இன்னென்ன சாஹிபெல்லாம் உங்களை சந்தித்தார்கள், மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தார்கள். தப்லீக் மற்றும் முழு சுற்றுச்சூழலும் அவர்களிடம் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியது. பலமுறை பையத் செய்வதற்காக விருப்பம் தெரிவித்தார். பிறகு ஏதாவது ஒரு தடை வந்து விடுகிறது. அல்லாஹ் தஆலாவுக்கு தான் தெரியும் ஒருவருக்கு ஒப்புக்கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்று. ஆனால் எவ்வாறு இருப்பினும் நாம் நமது கடமையை நிறைவேற்றிவிட்டோம். நாம் அவருக்கு இஸ்லாமிய போதனை குறித்து ஒளியூட்டிவிட்டோம். பிறகு இது தொடர்பாக இன்னொரு விஷயம் சிலர் கேள்வி கேட்கின்றனர். நீங்கள் தப்லீக் செய்து எத்தனை அஹ்மதிகளை உருவாக்கியுள்ளீர்கள்? பிறகு இதுவும் கூறுகின்றனர், முஸ்லிம்கள் உங்களை முஸ்லிம்களாக கருதுவதில்லை. நீங்கள் இவ்வாறு தப்லீக் செய்து இஸ்லாம் உலகில் பரவுவதற்கு இன்னும் எவ்வளவு காலம் பிடிக்கும்? அத்துடன் இதனையும் கூடவே ஒப்புக்கொள்ளவும் செய்கின்றனர். வெளிப்படையாக உங்கள் கருத்துகள் அறிவுபூர்வமாகவும் ஞானம் நிறைந்தவையாகவும் உள்ளன. என்னிடம் பலர் கேட்டனர், பல்வேறு இடங்களில் கேட்கவும் செய்கின்றனர். ஜெர்மனி பயணத்திலும் ஒரு பத்திரிகையாளர் என்னிடம் கேட்டிருந்தார். எப்போதுமே எமது பதில் இதுவாகவே இருந்தது, எமக்கு தப்லீக் செய்யுமாறும் தூது செய்தியை கொண்டு சேர்க்குமாறும் கட்டளையிடப்பட்டுள்ளது. அதிலிருந்து நாங்கள் பின்வாங்குபவர்கள் அல்ல, பின்வாங்கவும் மாட்டோம். நாங்கள் எமது வேலையை செய்து கொண்டேதான் செல்வோம். எவர் நேர்வழியை பெறப்போகிறார், எவர் நேர்வழியை பெறப்போவதில்லை என்பது அல்லாஹ் தஆலாவுக்கு தான் தெரியும். எம்மிடம் உள்ள பொறுப்பை நாங்கள் செய்ய வேண்டும். அத்துடன் அல்லாஹ்வுடைய இதுவும் வாக்குறுதியாகும், அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலுமே வெற்றி பெறுவார்கள் இன்ஷா அல்லாஹ். எனவே நாங்கள் இந்த நம்பிக்கையில் உறுதியாக நிலைநிற்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் பெரும்பான்மை எமக்குரியதாகிவிடும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நான் ஓதிய இந்த வசனத்திற்கு விளக்கமளித்துள்ளார்கள். எவ்வாறு இஸ்லாத்தின் எதிரிகள் அன்னாரின் உணர்வை காயப்படுத்த முயன்றுள்ளார்கள் என்பதையும், இருந்தும் அன்னார் இந்த வசனத்தின்படி அமல் செய்தவாறு எவ்வாறு அமைதியை அழித்து சண்டை அதிகமாவதை தடுப்பதற்காக தமது நடைமுறையை காட்டினார்கள் என்பதையும் தம்மை குறித்து கூறியுள்ளார்கள். இந்த வகையில் அன்னார் தமது நூலில் கூறுகின்றார்கள், இறைவன் அறிகின்றான், நாம் பதில் சொல்லும் போது மென்மையை கை நழுவ விட்டதில்லை. அதாவது ஒருபோதும் மென்மையான நாவை பயன்படுத்துவதை விட்டதில்லை. எப்போதும் நாம் மென்மை மற்றும் மிருதுவான வார்த்தைகளை பயன்படுத்தினோம். எதிரிகளின் தரப்பிலிருந்து மிக மிக மோசமான முறையில் குழப்பத்தை ஏற்படுத்தும் திட்டத்தை பார்த்தபோது சீர்திருத்தத்திற்காக அதே அளவு கடுமையை நாம் மேற்கொண்டோம். எதிரிகள் அல்லது தீய ஆலிம்கள் பொதுமக்களையும் குழப்புகிறார்கள். அவர்கள் எழுதிய அளவுக்கு எழுத்துக்களை அன்னாரும் எழுதினார்கள். அதன் மூலம் சமுதாயம் தமது காட்டுமிராண்டித்தனமான எழுச்சியை கட்டுப்படுத்திக் கொள்வதற்காக அவ்வாறு செய்தார்கள். அதுவும் எதற்காகவெனில் முஸ்லிம்களுக்கு எதிரில் செயல்பட்டார்கள். எவ்வளவு கடுமையாக பதில் தர முடியுமோ அந்த அளவுக்கு பதில் தந்தார்கள். அதனை விட அதிகமாக எழுச்சியை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நெருக்கடியும் குழப்பமும் ஏற்படத்தக்க அளவில் காட்டுமிராண்டித்தனமான நிலையை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கூறினார்கள், இந்த கடுமை எந்த மன ஆவேசத்தினாலோ கோபத்தினாலோ அல்ல, மாறாக ஜாதிலுஹும் பில்லத்தி அஹ்சன் என்ற வசனத்தின்படி அமல் செய்து ஞானத்துடன் செயல்படுவதற்காக. அதாவது ஒரு நேரத்தில் கடுமையை காட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டாலும் அதுவும் இந்த வசனத்தின் கீழ்தான் வருகிறது. செயலளவில் ஞானத்தை வெளிப்படுத்துவதற்காக செய்யப்பட்டது. சரியான முறையில் பேச வேண்டும், சூழ்நிலைக்கு ஏற்ப இருக்க வேண்டும். எனவே எதிரிக்கு
இந்த முறையில் பதில் தருவதும் அவசியமாகும். ஆனால் பொதுவாக மென்மைதான் காட்ட வேண்டும். கூறினார்கள், செயலளவில் ஞானத்தை வெளிப்படுத்துவதற்காக இது செய்யப்பட்டது. அதுவும் கூட அப்போது எதிரிகளின் இழிவுபடுத்தலும் வசைமொழிகளும் அளவு கடந்துவிட்ட நிலையில் நமது பிரபஞ்சங்களின் தலைவரும் இருப்பவர்கள் அனைவரின் பெருமிதத்துக்கும் உரியவரின் மீது விஷமமும் அசுத்தமும் நிறைந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அதனால் அமைதிக்கு பங்கம் ஏற்படும் நிலை ஏற்பட்ட போது நாம் இந்த செயலின் ஞானத்தை நடைமுறைப்படுத்தினோம். ஆகவே அத்தகைய நிலையில் ஜாதிலுஹுமுல்லதி ஹசன் என்பதன் பொருள் ஓரளவு கடுமை காட்டுவதாக அமைகிறது. அடுத்தவர் பயன்படுத்துகின்ற கடுமையின் அளவுக்கு செயல் ஞானத்தை பயன்படுத்தி அதே அளவுக்கு சிறிது பதில் தருவது, குழப்பத்தை தடுப்பதே அசல் நோக்கமாகும். தூதி செய்தியை சரியான முறையில் கொண்டு சேர்ப்பதும் மிகவும் அவசியமாகும். எதிரிகள் பயன்படுத்திய ஒரு வழியை அன்னார் ஒருபோதும் பயன்படுத்தியதில்லை. அதுவன்றி அன்னார் இவ்வாறும் கூறினார்கள், ஆட்சி மற்றும் சட்டத்திற்கு கட்டுப்படுதல் மிகவும் அவசியமாகும். குழப்பம் பரவுவதை தடுப்பதற்காக சான்றுகள் மூலமே அன்னார் பேசினார்கள். நாட்டின் சட்டத்தை அவர்கள் பின்பற்றினார்கள். எவ்வாறு இருப்பினும் தன்மானத்தை காட்ட வேண்டிய இடத்தில் அன்னார் தன்மானத்தை காட்டினார்கள். அன்னார் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், ஜாதிலுஹுமுல்லதி ஹசன் என்பதற்கு உண்மைக்கு மாற்றமாக ஆமாம் போட வேண்டும் என்று ஒருபோதும் பொருள் அல்ல. இறைமையை வாதிக்கும் ஒரு மனிதனை, நமது ரசூலை பெரும் பொய்யர் என்று முன்னறிவிக்கும் விதத்தில் நவுதுபில்லா கூறுபவரை, ஹஜ்ரத் மூசாவின் பெயரை திருடன் என்று கூறுபவரை நல்லவர் என்று கூற முடியுமா? அவ்வாறு செய்வது அழகிய விவாதமா? அல்ல, மாறாக அது நயவஞ்சகம் மற்றும் ஈமானின்மையின் ஒரு பிரிவாகும். ஆகவே இந்த வித்தியாசத்தையும் நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். ஆமாம் போடக்கூடாது. எனவே நாம் தப்லீக் செய்ய வேண்டும். மற்றவருக்கு தமது கருத்தை எடுத்து கூற வேண்டும் என்பதற்காக தன்மானமே முற்றிலும் அழிந்துவிடும் அளவுக்கு போக முடியாது. சண்டை சச்சரவும் கூடாது. ஆனால் ஓரளவுக்கு அவர்களின் வார்த்தைகளை அவர்களுக்கே திருப்பி தர வேண்டியதும் ஏற்படுகிறது. ஆகவே எங்கு எதிரிகள் அளவுக்கு அதிகமாக ஆட்சேபனை செய்கிறார்களோ, அளவுக்கு அதிகமாக அசுத்தமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்களோ, அந்த இடங்களில் குழப்பத்தை தடுப்பதற்காக பதில் சொல்ல வேண்டியது ஏற்படுகிறது. அதேபோன்று இதனையும் கூறினார்கள், மென்மை என்பதற்கு பயந்து போய் எப்போதும் ஆமாம் போட்டுக்கொண்டு உண்மைக்கு மாற்றமாக கூறப்பட்டாலும் அதனை உண்மைப்படுத்திக் கொண்டு போக வேண்டும் என்பது ஒருபோதும் பொருள் அல்ல. ஹிக்மத் எவ்வாறு இருப்பினும் அவசியமாகும். மென்மை மற்றும் நல்லொழுக்கமும் அவசியமாகும். தவறான விஷயத்தை தவறு என்று கூறுவதும் அவசியமாகும். ஆகவே இவ்விஷயத்தை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். ஹிக்மத் என்பதன் பொருள் கோழைத்தனம் அல்ல, அல்லது அருகில் கொண்டு வருவதற்காக தவறான விஷயத்தை உண்மைப்படுத்த வேண்டும் என்பதல்ல. உதாரணமாக இன்று உலகியலாளர்கள் சுதந்திரத்தின் பெயரால் எத்தகைய சட்டத்தை உருவாக்கி வைத்துள்ளார்கள் என்றால் அதனை ஒருபோதும் ஷரியத் அனுமதிக்காது. அவர்களுக்கு எதிராக ஏதாவது பேசிவிட்டால் இந்த அஹ்மதிகளும் தம்மை என்னதான் தீவிரவாதத்தில் இருந்து விலகியிருப்பதாக கூறினாலும், நாங்கள் கடுமையை விரும்புவோர் அல்ல என்று நிரூபித்தாலும், சில விவகாரங்களில் இவர்களும் கடுமையை விரும்புபவர்கள்தான் என்று கூறுகின்றனர். உதாரணமாக அவர்கள் இதை தருகின்றனர், பெண்களுடன் கைகொலுக்கும் விவகாரம் அல்லது ஓரினச் சேர்க்கை விவகாரம். இப்போது ஜெர்மனியில் என்னிடம் கேட்டார்கள். எனது பதிலை கேட்டு சிலர் எதிராக கருத்தை வெளியிட்டார்கள். ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு உண்மை என்னவென்று புரியவும் செய்தது. நாம் சண்டை போட தயாராக இல்லை.
ஆனால் எது தவறோ அதனை எவ்வாறிருப்பினும் தவறு என்று கூறியே ஆக வேண்டும். கடந்த நாட்களில் ஓர் அரசியல் கட்சி உறுப்பினர் பற்றி அவர் தலைவருக்காக நிற்பார் என்று பிரபலமாக பேசவும் பட்டது. அவர் நான் கட்சியின் தலைவருக்காக நிற்கப் போவதில்லை என்று அறிவித்தார். காரணம், ஒன்று, அவர் ஓரினை சேர்க்கைக்கு எதிரானவர், இரண்டாவது கருக்கலைப்புக்கு எதிரானவர். இந்த இரண்டும் எப்படி இருக்கிறது என்றால் அதனை கேட்பதற்கு சமூகத்தில் இடமில்லை. ஓரின சேர்க்கை குறித்து திருக்குர்ஆனும் பைபிளும் சமுதாய அளவில் இந்த தீமையை செய்பவருக்கு அல்லாஹ்வின் தரப்பில் தண்டனை உண்டு என்று இரு வேதங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் கருக்கலைப்பை கூட நாம் சில சூழ்நிலைகளில் அனுமதிக்கப்பட்டதாக கருதுகின்றோம். எவ்வாறு இருப்பினும் அது அவருடைய கொள்கை, அவர் அதனை ஆகுமற்றதாக கருதுகிறார். இவ்வாறு அந்த அரசியல் கட்சியின் முன்னணி தலைவர் ஒருவர் அந்த தலைமை பொறுப்பிலிருந்து இதற்காகவே விலகினார். நான் ஓரின சேர்க்கைக்கு எதிரானவர் என்றார். அவர் கூறுகிறார், நான் எனது ஈமான் மற்றும் அரசியல் இரண்டையும் பகிர்ந்து வைத்துள்ளேன். எனவே நான் எனது ஈமானை காப்பாற்றிக் கொள்வதற்காக கட்சியின் தலைமை பொறுப்பிலிருந்து விலகுவதுதான் சிறந்தது. ஆக இம்மக்கள் உலகியல்வாதிகள். இவர்களிடம் மார்க்கம் கூட தமது அசல் நிலையில் இல்லை. தமது உலகியல் விவகாரத்தை மார்க்கத்திற்காக தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம் போடவில்லை, கோழைத்தனம் காட்டவில்லை என்றால் நாம் எப்போதும் நிலைநிற்கக்கூடிய கடைசி ஷரியத்தை ஏற்றிருப்பவர்கள் நாம் எவ்வளவு உறுதியான ஈமான் கொள்ள வேண்டும். நமது உலகியல் தொடர்புகளிலும் தப்லீக் தொடர்புகளிலும் ஞானத்துடனும் வலுவான ஆதாரத்துடனும் இவ்விஷயங்களை மறுக்க வேண்டும். நமது உலகியல் பலனுக்காக இவற்றிற்கு பயப்படக்கூடாது. இதற்காக இவர்களுடன் தொடர்பு துண்டிக்கப்பட்டு விடுமோ என்பதற்காக இவர்களுக்கு நாம் ஆமாம் போடவும் கூடாது. ஞானத்துடன் பேசினால் எந்த தொடர்பும் முடிந்து போய்விடாது. பிறகு இன்னொன்று, நேர்வழி பெறுபவர் யார் என்று எனக்கு தெரியும் என்று அல்லாஹ்வே கூறிவிட்டான். ஆகவே எவருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட உள்ளானோ அவரது உள்ளத்தை அவனே திறக்கவும் செய்வான். பொறுப்பாளர்கள் குறிப்பாக இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். சிலவேளை கோழைத்தனம் அதிகமாக வெளிப்படுவதை நான் பார்த்துள்ளேன். எதிர்ப்பை நாம் பொருட்படுத்தக்கூடாது. எதிர்ப்பு தப்லீகின் வழியை திறக்கிறது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், எந்த அளவுக்கு பொய் உண்மையை எதிர்க்கிறதோ அந்த அளவுக்கு உண்மையின் ஆற்றலும் வலுவும் தீவிரமடைகிறது. கூறுகிறார்கள், உலகியலாளர்களிடம் கூட ஒரு விஷயம் பிரபல்யமாக உள்ளது. எந்த அளவுக்கு மே ஜூன் மாதங்களில் வெப்பம் அதிகமாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் மழையும் அதிகமாக இருக்கும். ஆகவே இது இயற்கை சட்டத்தின் காட்சியாகும். எந்த அளவுக்கு தீவிரமாக எதிர்ப்பு இருக்குமோ அதே அளவுக்கு அது மின்னுகின்றது, தமது பொலிவை காட்டுகிறது. கூறுகின்றார்கள், நாமே இதனை சோதித்து பார்த்துள்ளோம். எங்கெல்லாம் நம்மை பற்றி அதிகமாகவே எதிர்க்கப்பட்டதோ அங்கு ஒரு ஜமாத் ஆயத்தமாகிவிட்டது. எங்கு இதனை கேட்டு மக்கள் அமைதியாக இருந்து விட்டார்களோ அங்கு அதிக முன்னேற்றம் ஏற்பட்டதில்லை. இந்த காட்சி நமக்கு இன்றும் காண கிடைக்கிறது. கடந்த நாட்களில் ஜெர்மனியில் அல்ஜீரியாவிலிருந்து வந்த அங்குள்ள பிரபலமான ஜமாத் அல்லாத அறிஞர் ஒருவருடன் சந்திக்க வேண்டி வந்தது. கூறினார், அங்கு உங்கள் ஜமாத் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இது சரிதான். ஆனால் ஜமாத்தின் அறிமுகமும் தப்லீகும் நாட்டின் கிட்டத்தட்ட எல்லா பகுதியிலும் இந்த எதிர்ப்பின் காரணத்தினால் பரவிவிட்டது. மக்கள் ஜமாத்தை அறிய ஆரம்பித்து விட்டனர். கூறுகிறார், இப்போது ஏற்பட்ட இந்த அறிமுகம் ஒருவேளை 10-20 வருடங்கள் ஆனாலும் உங்களால் ஏற்படுத்த இயலாதது.
அந்த அளவுக்கு இந்த எதிர்ப்பினால் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. ஆகவே அங்குள்ள அகமதிகளும் எழுதுகிறார்கள், சற்று முன்னேற்றமான நிலை ஏற்பட்டாலும் பெரும்பாலான பகுதிகளில் உள்ள மக்கள் அகமதியத்தை ஏற்க தயாராக உள்ளனர். ஆகவே எதிர்ப்புகள் மற்றும் இவ்வகை உலகியல்வாதிகளின் குறித்து நமக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் கூடவே ஹிக்மத் அவசியம். தப்லீகிற்கு இதுவும் மிக அவசியம். மனிதனின் சொல்லும் செயலும் ஒன்றுக்கொன்று இணக்கமாக இருக்க வேண்டும். என்ன கூறுகிறோமோ அதன்படி அமல் செய்யவும் வேண்டும். ஹிக்மத்தின் பேச்சுகள் வாயிலிருந்து வெளிவந்து மற்றவரிடம் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இதன் பக்கம் கவனமூட்டியவாறு ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், பெரும்பாலான மௌலைமார்களும் ஆலிம்களும் என்று கூறிக்கொண்டு மெம்பர்களில் ஏறி தம்மை ரசூலின் உதவியாளர் என்றும் நபிமார்களின் வாரிசுகள் என்றும் கூறிக்கொண்டு சொற்பொழிவாற்றிக் கொண்டு திரிகின்றார்கள். கூறுகின்றார்கள், தற்பெருமை கொள்ளாதீர்கள், தீமை செய்வதிலிருந்து விலகுங்கள். ஆனால் அவர்களின் செயலுமே அவ்வாறுதான் உள்ளது. மேலும் இவர்களின் செயல்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை அவர்களின் வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதிலிருந்து மதிப்பிட்டுக் கொள்ளுங்கள். தப்லீக் செய்கின்ற ஒவ்வொருவரின் சொல்லும் செயலும் ஒன்றாக இருந்தால்தான் அவரது வார்த்தைகளுக்கு தாக்கம் ஏற்படும். கூறுகின்றார்கள், இம்மக்கள் செயலாற்றல் உள்ளவர்களாகவும் சொல்வதற்கு முன் தாம் செய்பவர்களாகவும் இருந்தால் திருக்குரானில் லிம தக்கூலுன மாலா தஃபாலூன் கூற வேண்டிய அவசியம் என்ன? இந்த வசனமே கூறுகிறது, சொல்வதை தாமே செய்யாதவர்களும் உலகில் இருந்தார்கள், இருக்கிறார்கள், இருப்பார்கள். கூறுகிறார்கள், எனது வார்த்தை கேட்டு நினைவில் வையுங்கள், நன்றாக நினைவில் வையுங்கள். மனிதனது பேச்சுகள் உண்மையான உள்ளத்துடன் இல்லை என்றால், செயலாற்றல் அதில் இல்லை என்றால் அது தாக்கம் ஏற்படுத்துவதாக இருக்காது. இதில்தான் நமது நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேருண்மை நிரூபணமாகிறது. ஏனென்றால் உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவதில் வெற்றி அவர்களது பங்கில் கிடைத்த அளவுக்கு ஆதமின் சந்ததிகளில் எவருக்கும் கிடைக்கவில்லை. இவை அனைத்தும் அன்னாரது சொல்லிலும் செயலிலும் இருந்த முழுமையான ஒற்றுமையால் தான் ஏற்பட்டது. பிறகு அன்னார் கூறினார்கள், நினைவில் கொள்ளுங்கள், நமக்கு போதனை செய்கிறார்கள், செயலின்றி வெறும் வாயளவில் பேசுவது பயன்படாது. வெறும் பேச்சு அல்லாஹ்விடம் எந்த முக்கியத்துவமும் பெறாது. இந்த வகையில் இறைவன் கூறுகின்றான், கபர மக்தன் இந்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன். பிறகு கூறுகின்றார்கள், மோமின் இரு சாயல்களை மேற்கொள்ளக்கூடாது. கோழைத்தனமும் நயவஞ்சகமும் அவரை விட்டு எப்போதும் தூர போய்விடுகிறது. எப்போதும் உங்கள் சொல் செயலை சரியாக்கி வையுங்கள். அதில் சஹாபாக்கள் தமது வாழ்வில் காட்டியது போன்ற ஒருமைப்பாட்டை காட்டுங்கள். நீங்களும் அவர்களின் அடியொற்றி பற்றின் முன்மாதிரி காட்டுங்கள். பிறகு ஓரிடத்தில் போதனை செய்தவாறு கூறுகின்றார்கள், இஸ்லாத்தின் பாதுகாப்பு மற்றும் அதன் உண்மையை வெளிப்படுத்துவதற்காக முதல் அம்சம், நீங்கள் உண்மையான முஸ்லிமின் முன்மாதிரியை காட்டுங்கள். இரண்டாவது அதன் அம்சம், சிறப்புகளை முழுமைகளை உலகில் பரப்புங்கள். முதலில் முன்மாதிரியாகுங்கள். பிறகு இஸ்லாத்தை தப்லீக் செய்யுங்கள். அதன் முழுமைகளை உலகில் பரப்புங்கள். ஆகவே தப்லீகிற்கு தமது நிலைமைகளில் தூய மாற்றத்தை ஏற்படுத்துவது அவசியமாகும். ஒரு உண்மையான முஸ்லிமின் முன்மாதிரியாக ஒரு மனிதன் ஆகும்போது பிறகு மக்களின் கவனம் ஏற்படவில்லையே என்ற கேள்விக்கே இடம் இருக்காது. முன்மாதிரியை பார்த்தே மக்கள் கவனம் செலுத்துகிறார்கள். இவ்வாறு முறைப்படியாக தப்லீகிற்கு முன்பாக அதற்கான வழி திறக்கிறது.
அல்லாஹ் தாலா நம்மை இதற்கேற்ப அமல் செய்வதற்கு தௌஃபீக் தருவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.